சார், நீங்க இங்க வந்து தங்கும் போது அவ்வளவு பெரிய ஆளு எப்படி இருப்பீங்களோ என்னமோ நினைச்சேன். ஆனா எங்களோட நீங்க தான் சார் சூப்பர். நாங்கெல்லாம் ஒரு வேலையை செய்யறதுக்குள்ள அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோ நம்மள அசிங்கமா நினைப்பாங்களோன்னு யோசிப்போம் சார். ஆனா நீங்க அந்த மாதிரி எதுவுமே நினைக்கலையே சார். மத்தவங்க என்ன நினைப்பாங்க நாம ஏன் யோசிக்கணும்? நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நடக்கணும். நம்ம கிட்டயே நாமளே போய் சொல்லிக்கிட்டா அப்புறம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? மனசு சொல்றத கேட்கணும், அப்படியே போய்கிட்டே இருக்கணும். என்ன சுப்பு யோசிக்கிற? சாப்பிட. யாராவது ட்ரீட் வச்சா மட்டும்தான் சார் காலையில நாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஆனா அவங்கவுங்க வீட்டுல சமைச்சதை எடுத்துக்கிட்டு வந்து இப்படி ஒன்னா சாப்பிடலாம்னு எங்களுக்கு தோணுதே இல்லைங்க சார். அதுக்கு கூட நீங்க வந்துதான் எங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்ப தோணிருச்சுல்ல, இனிமே வாரம் ஒரு தடவையாவது இப்படி சாப்பிடலாம். சார், நீங்க எனக்கு தம்பி மாதிரிங்க சார். உங்க கூட சாப்பிடும் போது எங்க வீட்டுல எங்க குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிடுற ஞாபகம் வருதுங்க சார். ஐயோ அம்மா தாயே, உன் குடும்ப கதையை ஆரம்பிச்சிடாதம்மா. இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாலும் உன் கதை மட்டும் முடியாது. இப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடறதுக்கு சூர்யா சார் தான் காரணம். அவருக்கு தான் நம்ம எல்லாரும் நன்றி சொல்லணும். நன்றி எல்லாம் வேண்டாம், அதுக்கு பதிலா இப்போ ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை சார்? கை கழுவிட்டு வாங்க, அப்புறம் சொல்றேன். எல்லாரும் சாப்பிட்டாச்சுல்ல? ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்கல்ல? ஃப்ரெஷ்ஷா தான் சார் இருக்கும். சார் பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்கும் சார். அடுத்த நாள் சாப்பிடணும் ஐஸ்கிரீம். எல்லாரும் நல்லா கவனிங்க. நாம இப்ப இந்த காலனியை சுத்தம் பண்ண போறோம். ஹிப் ஹிப் ஹூரே! சார் சாப்பாடுல யாரோ விஷ வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். லைட்டா மயக்க மாதிரி வருது சார். சார், இப்பதான் சார் ஞாபகம் வருது. அன்னைக்கு பிரைஸ் கொடுக்க வந்தாரு கவுன்சிலரு. அவர் காலனிக்காக 50,000 ரூபாய் கொடுத்துட்டு போனாரு. அது அப்படியேதான் சார் இருக்கு. காலனியை நாங்க கிளீன் பண்றதுக்கு நேரமே அமையல சார். இதுதான் தப்பு. காலனிய யாராவது ஒரு ஆள் தான் சுத்தப்படுத்தணும்னு நினைக்க கூடாது. நம்ம காலனிய நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் சுத்தப்படுத்தணும். என்னது எல்லாரும் சேர்ந்து கிளீன் பண்ண போறோமா? ப்ரோ, என்னால சாப்பிட மட்டும் தான் ப்ரோ முடியும். கிளீன் பண்ணலாம் முடியாது. நீதான் யூத் ஆச்சே, இருடா. சார், 1 மணிக்கு சீரியல் போடுவாங்க, அதை மட்டும் பாத்துட்டு வந்து கிளீன் பண்ணட்டுமா சார்? கிளீனிங்னு சொன்னதும் ஆளாளுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஓடுறீங்களே. யாரும் போக கூடாது. நல்ல சந்தோஷமா சாப்பிட்டீங்கல்ல, அதே மாதிரி சந்தோஷமா கிளீன் பண்ணுங்க. எடுங்க எடுங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு விளக்கமாறு குப்பை கூட எல்லாம் எடுங்க. அனு, ஏண்டி உன் ஆள் இப்படி பாடா படுத்துறாரு? சாப்பிட்டு வீட்டுக்கு போய் என்ஜாய் பண்ணாம இதெல்லாம் தேவையாடி? சூர்யா சார் இப்படி எல்லாம் ரோட்டு பெருக்க சொல்லுவாரு நான் நினைக்கவே இல்ல. அனு, எல்லாரும் பெருக்குங்க சீக்கிரம். அப்ப நீ? நான் தான் சூப்பர்வைசர். உங்க எல்லாரையும் சூப்பர்வைஸ் பண்ண போறேன். நான் பெருக்க தேவையில்ல. நோ நோ, இங்க யாரும் சூப்பர்வைசர் கிடையாது. எல்லாரும் வேலை செய்யணும். அனு, நீயும் தான் வேலை செய்யணும். ஒருத்தர் பெருக்குங்க, ஒருத்தர் ஒட்டடை அடிங்க, ஒருத்தர் குப்பையெல்லாம் அள்ளுங்க. கமான் கமான் குயிக். சரிங்க சார். சரிங்க சார். நீங்களாம் பிஸியா இருக்கீங்க போல, நான் அப்புறமா வரேன். ஏய், எங்க போற? சார், ஆபீஸ்ல ஒரு ஒர்க் இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். அந்த வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இங்க இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளி கவர்ல போட்டு அதை கொண்டு போய் கார்பரேஷன் குப்பை தொட்டில போட்டு வர, அது உன் வேலை. ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டது இவ்வளவு பெரிய தப்பாடி? எதுக்கடி சூர்யா சார் இப்படி கொடுமைப்படுத்துறாரு? நானும் தானே வேலை செய்ய போறேன். என்கிட்ட கேட்டா சூர்யா சார் கிட்ட போய் கேளு. தின்னீங்களா? போய் பெருக்குங்க. இந்தா புடி. கொலை.
புஷ்பா அப்படியே குப்பையை பார்த்து ரசிக்கிற? அதுவா பறந்து போய் குப்பை தொட்டில விழுமா? நீ தான் பெருக்கணும். எனக்கு கொஞ்சம் குறுக்கு வலிக்குது. அது நேத்துக்கு ஆண்டி, இன்னைக்கு இல்ல. நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஆ, இப்ப பாத்தீங்களா இந்த இடம் எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு? ஆமா சார், இப்பதான் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. பார்க்க அழகாதான் இருக்கு, ஆனா குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சதுதான் கொஞ்சம் வலிக்குது. சாப்பிட்ட உடனே ஒரு 5 நிமிஷம் இப்படி பிரிஸ்கா வேலை செஞ்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதான் உங்க எல்லாரையும் வேலை செய்ய சொன்னேன். சார் நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த காலனியே ரொம்ப மாறி போச்சுங்க சார். முன்ன விட நாங்கெல்லாம் ரொம்ப ஒத்துமையா இருக்கிற மாதிரி தோணுதுங்க சார். ரொம்ப நன்றி சார். ச்சே, இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? நம்ம காலனி இது, நாம செய்யலன்னா எப்படி? யோ, எங்கயா இருக்கீங்க? நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வேலையை ஆரம்பிக்கணும். சீக்கிரம் வாங்கயா. சரி. என்ன அங்கிள், யாருக்கு போன் பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னால முடியாததை நான் செஞ்சு காட்ட போறேன். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. வாவ், வெரி இன்ட்ரெஸ்டிங் அங்கிள். ஐ அம் வெயிட்டிங். இப்ப தெரிஞ்சிரும் பாரு யாரு யூத்னு. யோ, சீக்கிரமா மேல ஏறி அதை இறக்குங்கய்யா. சரி மெதுவா. ரகுபதி, பாத்து. மெதுவா. பாத்தியா? பாத்து. இரு, நானும் வரேன். என்ன ரகுபதி இது? இது எதுக்கு இங்க வைக்க சொல்றீங்க? யோ, என்னதுன்னா பார்த்தா தெரியல உங்களுக்கு எல்லாம்? கண்டுபிடிச்சிட்டேன், கல்லு தானே இது. எனக்கே இவன் டஃப் ஃபைட் கொடுப்பான் போல இருக்கே. இது என்ன மாப்பிள கல்லு மாதிரி இருக்கு? கரெக்ட், அதேதான். கரெக்டா சொல்லிட்டேன். இதுக்கு தாயா காலனிக்குள்ள இந்த மாதிரி அறிவாளி பொம்பளைங்க 4 பேர் இருக்கணுங்கிறது. ரகுபதி, இங்க எதுக்கு மாப்பிள கல்லு? எனக்கு புரிஞ்சிச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆமா, அதேதான். சும்மா சின்ன பசங்களோட கோலி குண்டு விளையாடிட்டு தண்ணி அடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் ஓட்ட பந்தயம் வச்சு ஜெயிச்சுட்டு நான் யூத்னு சொன்னா நம்பிடுவோமா? யோ, அந்த காலத்துல எல்லாம் என்னையா வழக்கம்? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி கல்ல தூக்கி காட்டணும், அதானே வழக்கம். ஏன் நீங்க உங்க பொண்ணை கொடுக்க போறீங்களா? உங்களுக்கு தான் பொண்ணே இல்லையே, அப்புறம் ஏன் ரொம்ப சட்டம் பேசுறீங்க? அப்படி கேளுங்க அங்கிள். ஏய், சூர்யா சாருக்கும் சுப்பு சாருக்கும் தானே பிரச்சனை. அதுல நீங்க நடுவுல தலையிடுறீங்க என்ன? அப்படிதான் தலையிடுவேன். சூர்யா சாருக்கும் சுப்புவுக்கும் பிரச்சனைனா எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும். எப்ப ரோட்டுக்கு வந்துட்டாங்களோ அப்ப அதுல தலையிடுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஏன் எனக்கு கூட உரிமை இருக்கு. என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது. கரெக்ட் அங்கிள், கரெக்ட். பாரு, இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. அந்த சூர்யா மட்டும் இந்த கல்ல தூக்கி காட்டட்டும், அப்ப சொல்றேன்யா அவரு யூத்னு. அப்புறம் ஒத்துக்கிறேன்யா அவருதான் மாப்பிள்ளன்னு. அப்பா, நீ ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்கலன்னா என்னப்பா? அணுவுக்கு அவரை பிடிச்சிருக்கு, சூர்யா சாருக்கு அணுவை பிடிச்சிருக்கு. இதுல உனக்கு என்னப்பா பிரச்சனை? கோழி கூவிய பொழுது விடிய போது. பொண்ணு விட்டானு வைய. தெரியாம தான் கேக்குறேன், நீ எதுக்கு இவ்வளவு சவுண்ட் கொடுக்குற? ஒண்ணு பண்ணு, அந்த சூர்யாவை ஒத்துக்க சொல்லு. என்னால இந்த கல்ல தூக்க முடியல, ஆனா எனக்கு அணு வேணும்னு கெஞ்சி கேட்க சொல்லு. அப்ப நான் இதுல இருந்து விலை கேட்கிறேன். சொல்லுவாரா உங்க சூர்யா சாரு? உங்க தகுதி என்ன, அவர் தகுதி என்ன, கொஞ்சம் பார்த்து பேசுங்க ரகுபதி. யோ, அப்ப இந்த கல்ல தூக்கி காட்ட சொல்லியா? இதெல்லாம் எத்தனை சினிமால பாத்திருக்கோம். இப்ப அவங்கள வந்து அதை தூக்கு இதை தூக்குன்னுட்டு. ஜாமா, இதெல்லாம் சினிமால தானே பாத்திருக்க, நேர்ல பார்த்தது இல்லல. நான் பாத்திருக்கேன். சின்ன வயசுல இதே மாதிரி மாப்பிள கல்லு ஊருக்கு ஒண்ணு இருக்கும். அத தூக்குனா தான் அன்னைக்கெல்லாம் கல்யாணமே நடக்கும். அப்பா, அப்படின்னா நீ இந்த மாதிரி கல்ல தூக்கி தான் கல்யாணம் பண்ணியாப்பா? யாரு, உங்க அப்பாவா? ஏப்பா சம்பத்து, என்னப்பா இது? உன் ஆசைக்கு ஒரு அளவே இல்லையா? உங்க அப்பாவால செய்ய முடிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உதாரணம். ஐ, எங்க அப்பாவை நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க அங்கிள். சூப்பர் அங்கிள். யோ,
நீங்க என்ன வேணா பேசுங்கயா. இதுதான் நான் வைக்கிற சேலஞ்ச். இந்த காலனி சார்பா நான் வைக்கிற சேலஞ்ச். இந்த காலனி சார்பா சவால் வைக்கிறதுக்கு நீங்க யாரு? நீங்க உங்க சார்பா மட்டும் பேசுங்க. சரியா, இதுதான் என் சேலஞ்ச். இந்த கல்லை யாரு தூக்கி காட்டுறாங்களோ அவங்க தான் நிஜமான யூத். ஒரு பொண்ணை கட்டுறதுக்கு அவனுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு. இதுதான் என்னோட தீர்ப்பு. அப்ப நீ சும்மா பேசினா கூட யாரும் கேட்க மாட்டாங்கப்பா. இவ்வளவு சீரியஸா பேசினா யாருப்பா மதிப்பா? நான் மதிக்கிறேன். இப்ப இந்த கல்லை நான் தூக்கி காமிக்கிறேன். டேய், நீ என்ன அந்த கல்லு மேல ஏறி உட்கார போறியாடா? அந்த கல்லை தூக்கணும்டா லூசு பயல. எப்படி எஸ்கேப் ஆகுது? ஐ திங்க் என்னால முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்படி முடியாதுன்னு சொல்றதுக்காடா இவ்வளவு நேரம் சீன போட்ட? நீ சுத்தி சுத்தி பார்க்கும் போதே தெரியும்டா உன்னால முடியாதுன்னு. டேய், உன்னால முடிஞ்சதெல்லாம் இந்த மாதிரி அரைக்குறையா இங்கிலீஷ் பேசுறது, ஆவுனா கைய கால ஆட்டி ஏதாவது வளர்றது, இந்த மாதிரி உதாரணம் விடாதடா. நோ ப்ரோ, இந்த கல்லை யாராலும் தூக்க முடியாது ப்ரோ. சொன்னா கேளுங்கண்ணே, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. யோ, உனக்கு தேவையில்லாத வேலைன்னா நீ வாயை முடித்து கிளம்பி போ. இந்த கல்லை தூக்கி இந்த காலனியில எவ்வளையாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்டேனா? யாரு யோசிக்கணுமோ அவங்க யோசிக்கணும். அது வரைக்கும் இந்த கல்லு இங்கதான் இருக்கும். ஒருத்தரும் தொடக்கூடாது. டேய், பேச வெட்டி வேலை. வாங்க. வாங்கடி போலாம். எப்படி தூக்குறது? டேய், இன்னும் ஏன்டா இங்கே நிக்கிறப்ப? என்ன பத்தி ரொம்ப பெருமையா பேசுனீங்க ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. என்னை விட பெரிய கிறுக்கனா இருப்பான் போல இருக்க. திட்டுறேன், தேங்க்ஸ் சொல்றான். சுப்பு, காலனியே சூர்யா சார் பின்னாடி நிக்குது போல. சும்மா சொல்லக்கூடாது சூர்யா சார. வந்த கொஞ்ச நாள்லயே எல்லாருக்குமே அவரை புடிச்சு போச்சு. நல்ல முகராசி. எல்லாருக்குமே இப்படி அமையுமா என்ன? என்ன சுப்பு, எதுவுமே பேச மாட்டேங்கிற? இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள், வாழ்நாள் பூரா இப்படி இருக்க முடியுமா? அதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை புரிய வைக்கதான் நான் அவருக்கு சேலஞ்ச் பண்ணேன். அது புரியாம ஒரு நாள் ஜெயிச்சார், 2 நாள் ஜெயிச்சார், நீ உளறிட்டு இருக்க. நான் ஒண்ணு உளரல சுப்பு. ஒரு வாரம்னு இல்ல சுப்பு. வாழ்க்கை பூரா அணுக்காக இதே மாதிரி சந்தோஷமா வாழ்வேன்னு காலனில எல்லார்கிட்டயும் அவர் சொல்லிருக்காராம். சுப்பு, சூர்யா சார் அணு மேல வச்சிருக்க பாசம் ரொம்ப நிஜமானது. இல்லனா ஒருத்தரால இவ்ளோ தூரம் இறங்கி வந்து நம்மள மாதிரி ஒரு காலனில எல்லாம் வாழ முடியுமா சுப்பு? நாமளே அந்த இடத்துல இருந்திருந்தாலும் அவ்வளவு சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு வசதியே இல்லாத இந்த இடத்துல வாழ்வோமா என்ன? நிச்சயமா செய்ய மாட்டோம் சுப்பு. அது மட்டும் இல்ல சுப்பு, அன்னைக்கு தேவநந்தினி சேலையோட நூல் வாங்கினத பத்தி சொன்னியே. சூர்யா சாருக்கு சரியான நூல் கண்டுபிடிக்க தெரியல, நான் தான் கண்டுபிடிச்சேன்னு. அது கூட சூர்யா சார் உனக்காக விட்டு கொடுத்ததுதான் சுப்பு.
ஆமா சுப்பு, அவருக்கு எது நல்ல நூலுன்னு நல்லா தெரியும். அவர் உனக்காக தான் அப்படி சொன்னாரு. அது கூட அவர் தற்செயலா பங்கஜம் கிட்ட சொல்லும் போது நான் கேட்டேன். நான் கேட்டது கூட அவருக்கு தெரியாது. அவர் ஏன் அப்படி எல்லாம் செஞ்சாருன்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு சுப்பு. எந்த வகையிலயும் நீ அவர்கிட்ட தோத்துற கூடாதுன்னு தான் சூர்யா சார் மனசார நினைக்கிறாரு சுப்பு. அடுத்தவங்களுக்காக இவ்ளோ தூரம் யோசிக்கிற அவரை நாமளும் மதிக்கணும் சுப்பு. நிஜமாவே உனக்கு என்னதான் பிரச்சனை சுப்பு? சூர்யா சாருக்கும் அணுக்கும் உள்ள வயசு வித்தியாசமா? வயசு வித்தியாசம்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல சுப்பு. அவர் இன்னும் தான் சின்ன பையன்னு ஒவ்வொரு தடவையும் நிரூபிச்சுட்டு தானே இருக்காரு. அதுவுமா உனக்கு புரியல? அம்மா, நீ ஏமா இப்படி எல்லாம் பேசி அவர் மனச கஷ்டப்படுத்துற? அவரு என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் என்னோட முடிவும். என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டுமா, விடுமா. நீ இனிமே இத பத்தி அப்பா கிட்ட பேசாத. சும்மா பைத்தியக்காரி மாதிரி பேசாதடி. சூர்யா சார் வேண்டாம்னு ஒரு தடவையாவது சுப்பு சொல்லிச்ச பாத்தியா? ஆனா சம்மதம்னு சொல்லலையேமா. அது இருக்கட்டும், இப்ப வேண்டான்னு சொல்லல. இது தாண்டி முதல் வெற்றி. இனிமே அடுத்தடுத்து பாத்துக்கலாம். எனக்கு என்னமோ நீ அப்பாவை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. அப்பாவை இப்பதான் கொஞ்சம் நார்மல் ஆயிருக்காரு. அவர் திரும்பவும் மனசு கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு போகாம பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்புமா. அப்படிலாம் இனிமே சுப்பு பண்ணாது. அன்னைக்கு ஏதோ ஒரு வேகம், அதுக்காக நம்ம அப்படியே சும்மா விட்டுற முடியுமா? சூர்யா சார் மனசுல சுப்புக்கு என்ன இடம் இருக்குன்னு நாம தாண்டி அதுக்கு புரிய வைக்கணும். இந்த நூல் விஷயம் நம்ம சொல்லலனா சுப்புக்கு தெரியுமாடி? அதனாலதான் சொன்னேன். இதெல்லாம் சரியா வருமாமா? எல்லாம் சரியா வரும். மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பயப்படாதானோ. இனிமே சுப்பு வீட்டை விட்டுலாம் போகாது. ஒரு தடவை அது வெளிய போய் நாம படுற கஷ்டத்தெல்லாம் அது கண்ணால பாத்துருச்சுல, அதனால இன்னொரு தடவை அந்த தப்ப அது செய்யாது. நீ பயப்படாம இரு. என்னமோமா, ஆனா அப்பாவோட சம்மதம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். மத்ததெல்லாம் அப்புறம் தான். தீனா, இங்க வா. What is this, Dina? What is this? என்ன தீனா, ஏதாவது பேசு. 25,000 தேவநந்தினி சாரீஸ்க்கு ஆர்டர் வந்திருக்கு. கரெக்டா 10 நாளைக்கு முன்னாடி நீதான் அதை சைன் போட்டு வாங்கியிருக்க. இத நீ ஃபாலோ பண்ணியா இல்லையா? சாரி மேம், சுத்தமா மறந்துட்டேன். வாட்? மறந்துட்டியா? உனக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா? 25,000 சாரீஸ்னா மொத்த வேல்யூ எவ்வளவு கோடின்னு உனக்கு தெரியுமா? இந்த லாஸை யார் பேர் பண்ணிக்கிறது? ஈஸியா சாரி மேம்னு சொல்லிட்டு இருக்க. Are you out of your mind? மேம், ஆக்சுவலி இது என்னுடைய ஜாபே இல்ல, அனுடைய ஜாப். ஃபேக்ஸ் வந்துச்சு, அதை ரிசீவ் பண்ணேன், அவ்வளவுதான். அப்பவே அனு டேபிள்ல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது மேம். என்ன தெரியாதா? இத பத்தி நீ அனு கிட்ட அப்டேட் பண்ணியா இல்லையா? நீ தானே ஃபேக்ஸ் ரிசீவ் பண்ண. அப்ப அனு கிட்ட அப்டேட் பண்ண வேண்டியது உன் வேலை தானே. நீ சொல்லாம அவளுக்கு எப்படி தெரியும்? மேம், அவ ஆபீஸ்க்கே வரதில்ல, வேலைக்கு வராளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அப்புறம் எப்படி மேம் நான் அவளுக்கு சொல்றது? இன்னொரு விஷயம் மேம், லாக் என்ட்ரியில இந்த ஆர்டர் நான் என்ட்ரி பண்ணிட்டேன். அனு அதை பாத்துருக்கணும், நீங்களும் அதை பாத்திருப்பீங்கன்னு நினைச்சேன். ஓ, அப்போ இந்த ஆர்டர் மிஸ் ஆனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கியா? நோ 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 மேம், நான் அப்படி சொல்ல வரல. என் வேலையை நான் கரெக்டா செஞ்சுட்டேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஓகே தீனா, ஐ வில் மேனேஜ். ஆனா இது பெரிய லாஸ். ஏன்னா நாளைக்கு சூர்யா சார் இத பத்தி கேட்டாருன்னா இப்ப என்கிட்ட பேசின மாதிரி அவர்கிட்ட பேசுறவளை வச்சுக்காத. அப்புறம் அவர் டென்ஷன் ஆகி உன்னை திட்டினாலும் திட்டிடுவாரு. சோ அவர் என்ன சொன்னாலும் அமைதியா சாரி சார்னு சொல்லிட்டு போ. அதுதான் உனக்கு நல்லது. என்ன மேம் புதுசா சொல்ற மாதிரி சொல்றீங்க? நான் எப்பவும் அதை தானே மேம் பண்றேன். எஸ் சார், நானே உங்களுக்கு போன் பண்ணணும்னு நினைச்சேன். மீரா, வாட் இஸ் திஸ்? 25,000 சேலைங்க
டிஸ்பேச் ஆகவே இல்லையாமே ஆர்டர் கொடுத்த பார்ட்டி என்ன பிடிச்சி கத்துறான் சாரி சார், ஏதோ கம்யூனிகேஷன் இஷ்யூ. நான் என்னன்னு பாத்துறேன் சார். இனிமே நீங்க பாக்குறது இருக்கட்டும். எப்படி இந்த தப்பு நடந்துச்சு? 25,000 சேலைங்கன்னா ஆர்டர் வேல்யூ எத்தனை கோடின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க தானே இந்த கம்பெனியோட விபி, நீங்க தானே எல்லாத்தையும் பாத்துக்கணும். பட் இந்த ஜாப் அனுவோட ரெஸ்பான்சிபிலிட்டி சார். இப்ப அனுவும் இல்ல, சூர்யா சாரும் இல்ல. இத பத்தி நாங்க உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேக்குறது? சார் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டர் வந்து 10 நாள் ஆச்சு. அப்போ ஆபீஸ்ல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். நோ மோர் எக்ஸ்பிளனேஷன் மீரா. இப்பவே சாரை நாங்க பாத்தே ஆகணும். நீங்களும் வாங்க. இப்பவே நான் ஆர்டர் தந்த பார்ட்டிய காலனிக்கு வர சொல்றேன். அங்க வச்சே பேசிக்கலாம். சார், இவ்ளோ சின்ன விஷயத்துக்கெல்லாம் நாம அங்க போகணுமா சார்? இது உங்களுக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், எங்களுக்கு இல்ல. இது இல்லனாலும் இன்னொரு விஷயமா சூர்யா சாரை நாங்க மீட் பண்றதா தான் இருந்தோம். நீங்க வரலன்னா இட்ஸ் ஓகே மீரா. நாங்க இத டீல் நோ நோ நோ, நானும் வரேன் சார். போலாம் போலாம். இன்வெஸ்டர்ஸ் காலனிக்கே போறது நல்லதுதான். இது அங்கேயே டீல் பண்ணிக்கலாம். இது அனு செஞ்ச தப்பு. அவளே பதில் சொல்லட்டும்.